Welcome. We are going to digital electronics multiple choice questions and answers. Digital electronicsல இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஜிக் கேட்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த யூனிவர்சல் கேட் இஸ். ஃபஸ்ட்டு நம்ம கேட்டோட டைப்ஸ் எல்லாம் தெரியணும். அப்போ தான் யூனிவர்சல் கேட்னா என்ன, எதுக்காக நம்ம அதை அப்படி சொல்கிறோம், அதெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். லாஜிக் கேட்ஸ்னு எடுத்துட்டோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ், யூனிவர்சல் கேட்ஸ், அதர் லாஜிக் கேட்ஸ். ஓகே, பேசிக் லாஜிக் கேட்ஸ் இருக்குல்லையா, இதோட இன்னொரு நேம் ஃபண்டமெண்டல் கேட்ஸ்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா இந்த 3 கேட்ஸ் வச்சு தான் நம்ம யூனிவர்சல் கேட் ஆகட்டும் இல்லை அதர் லாஜிக் கேட்ஸ் ஆகட்டும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ். அதனால தான் இதை நம்ம பேசிக் இல்லைனா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கேட், நாட் கேட், ஆர் கேட், இது 3 தான் பேசிக். இந்த அண்டு, நாட்டு, ஆர் இது 3ஐயும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். இந்த நாட்டையும் அண்டையும் கம்பைன் பண்ணோம்னா நேண்ட் கேட், நாட் ப்ளஸ் ஆர் கம்பைன் பண்ணோம்னா நார் கேட். ஸோ இது ரெண்டும் யூனிவர்சல் லாஜிக் கேட். ஓகே, அதர் லாஜிக் கேட்ஸ், இப்போது இந்த ஃபண்டமெண்டல் கேட்ஸையும் யூனிவர்சல் கேட்ஸையும் விட்டுட்டு மற்ற கேட்ஸ் எல்லாமே நம்ம அதர் லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ஆர், எக்ஸ்நார். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, த யூனிவர்சல் கேட் இஸ். யூனிவர்சல் கேட் என்னென்ன கேட், இந்த அண்டு, ஆர், நாட், இது 3ஐயுமே கம்பைன் பண்ணி வர்றது யூனிவர்சல் கேட். நார் கேட், நேண்ட் கேட். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது நேண்ட் கேட் நம்மளோட ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்மளோட ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்வெர்ட்டர் இஸ். இன்வெர்ட்டர் அப்படின்னாலே ட்ரூவை ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணும், ஃபால்ஸை ட்ரூவாக சேஞ்ச் பண்ணும். ஓகே, எஸ், நோ. இன்வெர்ட்டர்னால் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணுறது. இன்வெர்ட்டர் கேட்டு என்ன கேட்னா நாட் கேட். ஓகே, நாட் கேட்டோட டயக்ராம் பாருங்கள். ஒரே ஒரு இன்புட் தான் நம்ம நாட் கேட்டில் கொடுப்போம். மற்ற எல்லா கேட்லேயுமே 2 or more இன்புட்ஸ் கொடுப்போம். ஆனால் நாட் கேட்டில் ஒன்லி 1 இன்புட் தான் கொடுப்போம். என்ன இன்புட்னா, உனக்கு ட்ரூ அப்படின்னு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு வரும், ஃபால்ஸுன்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ட்ரூன்னு வரும். இதுதான் வந்து நாட் கேட். இதோட ட்ரூத் டேபிள் பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்னேன், 0னா 1, 1னா 0. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா, மேலே வந்து பார் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ஏ அப்படின்னு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ பார் அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் நாட் கேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்புட்ஸ் ஆஃப் த நேண்ட் கேட் ஆர் கனெக்டட் டுகெதர், த ரிசல்ட்டிங் சர்க்கியூட் இஸ். அதாவது 2 ட்ரூத் டேபிளையும் நம்ம பார்க்கணும். நேண்ட் கேட் ட்ரூத் டேபிள் வந்து கீழே இருக்கிறதுல எந்த ட்ரூத் டேபிளோட மேட்ச் ஆகிருக்கு, ஏதாவது ஒரு ஆப்ஷன்னாலும் எந்த ட்ரூத் டேபிளோட மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நேண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள் பார்த்திங்கன்னா நம்ம அண்டை வந்து நாட் கேட், அப்போ அண்டில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் நேண்ட் கேட்டோட ரிசல்ட். அண்ட் அப்படின்றது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் வரும்போது எல்லா இன்புட்டுமே நம்மளுக்கு ஹையாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 0 0 0 1 அப்படின்றது நம்மளோட ஆன்சராக இருக்கும் அவுட்புட்டாக. ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 1 1 1 0ன்னு வரும். ஸோ லாஸ்ட் பிளேஸில் அதாவது 1 1 நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ஹை இன்புட்ஸ் கொடுக்குறோம் பட் லோ அவுட்புட்ஸ் கிடைக்குது. இது எதோட மேட்ச் ஆகுதுன்னா நாட் கேட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ இதோட ஆன்சர் நாட் கேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த நார் கேட் இஸ். நார் கேட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர் கேட்டையும் இன்னும் எதையும் கம்பைன் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. நார் கேட் வந்து ஆர் ப்ளஸ் நாட் கேட், நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அந்த டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஆர் கேட்டும் நாட் கேட்டும் கம்பைன் பண்ணால் அதுதான் நார் கேட். ஓகே, ஸோ அதே நெக்ஸ்ட் கொஸ்டினும் சேம் கொடுத்துருக்கேன். அப்போ நேண்ட் கேட் எதை கம்பைன் பண்ணி வரும், அண்டு கேட்டையும் நாட் கேட்டையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் நமக்கு நேண்ட் கேட். ஓகே, ஸோ இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ரெண்டுமே வந்து நாட் கேட்டை கம்பைன் பண்ணும். நேண்ட் அப்படின்னா அண்டு போட்டுக்க வேண்டியதான், நார் அப்படின்னா ஆறு போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த
The digital circuit can be made by the repeated use of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆப்ஷன் வந்து NAND கேட். எதுக்கு அப்படின்னா நம்மளோட எல்லா டிஜிட்டல் சர்க்கியூட்மே நம்ம அதுக்கடுத்து இன்னும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நிறைய சர்க்கியூட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது வந்து மோஸ்ட்லி எந்த கேட்டை ஃபாலோ பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளோட யூனிவர்சல் கேட் இருக்கு இல்லையா, அது 2 கேட்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும், NAND கேட் ஆர் NOR கேட். இந்த 2 கேட்டு தான் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இல்லை, ஃபுல்லாகவே நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் NAND கேட் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளோட டிஜிட்டல் சர்க்கியூட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது NAND கேட். ஓகே, NAND கேட் ஏன்னா யூனிவர்சல் கேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் நாட் கேட் இஸ். நாட் கேட்னா என்ன ஃபங்க்ஷன் சொன்னேன், அப்படி இன்வெர்ட்டர் எடுக்கிறது. ஓகே, ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நாட் கேட் அப்படின்றது இன்வெர்ட் இன்புட் சிக்னல்ஸ் தான் ஆன்சர். 0 to 1, 1 to 0. Next question, when the input signal 1 is applied to the NOT gate. NOT gateல 1 அப்படின்னு நான் இன்புட் சிக்னல் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஆன்சர் 0. 1 கொடுத்தா நமக்கு ஆன்சர் 0 தான் வரும், 0 கொடுத்தா 1 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், the Boolean algebra the bar sign dash indicates. பார் சைன் வந்து எதுக்கு இண்டிகேட் பண்ணுவோம்? ஆல்ரெடி நான் சொன்னேன், நாட் கேட்டில் தான் பார் சிக்னல் இண்டிகேட் பண்ணுவோம். ஏ அப்படின்னு இன்புட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் ஏ பார். ஸோ ஆன்சர் நாட் ஆப்ரேஷன். ஏன்னு இன்புட் கொடுக்குறோம், நம்மளோட ஆன்சர் வந்து ஏ பாராக கிடைக்கும். An OR gate has 4 inputs. One input is high and the other 3 inputs are low. அப்படின்னா அவுட்புட் நம்மளுக்கு எப்படின்னு கிடைக்கிறாங்க. ஆர் கேட் அப்படின்னாலே நமக்கு அதாவது அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஹையாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போது 1 இப்போ வந்து 4 இன்புட் நான் கொடுக்குறேன். 1 + 0 + 0 + 0னா நம்மளோட ஆன்சர் 1 தான். அப்படி இல்லைன்னா 1 + 1 + 0 0 அப்படி கொடுத்தனாலும் ஆன்சர் 1 தான். 3 1 கொடுத்து ஆன்சர் 0 கொடுத்தாலும் ஆன்சர் 1 தான். ஸோ எனக்கு ஒரு இன்புட் ஹையாக இருந்துட்டாலும் சரி தான், ஆன்சர் ஹை. நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க, 1 இன்புட் இஸ் ஹை. ஸோ 1 இன்புட் ஹைனாலே நம்மளுக்கு வந்து ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஹை தான் கிடைக்கும். அதர் 3 வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு ஹை, ஆப்ஷன் 2. இங்கே தான் கொடுத்துருக்கேன், ஒன்லி ஆல் இன்புட்ஸ் ஆர் லோ. எப்போ எல்லா இன்புட்ஸுமே லோவாக இருக்கோ அந்த கண்டிஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் லோ கிடைக்கும். எப்படி 0 0 0 0 கொடுத்தா மட்டும்தான் அதை ஆட் பண்ணும்போது ஆன்சர் எனக்கு 0 கிடைக்கும். மற்ற எல்லா டைமுமே ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், போத் ஆர் அண்ட் AND கேட் கேன் ஹேவ் ஒன்லி 2 இன்புட்ஸ். AND கேட் ஆர் கேட் ரெண்டையுமே 2 இன்புட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இது ஃபால்ஸ். 2 இன்புட்ஸும் நீங்கள் கொடுக்கலாம், 3 இன்புட்ஸ் கொடுக்கலாம், 4 இன்புட்ஸ் கொடுக்கலாம். இந்த கேட்டில் எத்தனை இன்புட்ஸ்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அவுட்புட் வில் பி எல்லோ ஃபார் எனி கேஸ் when 1 or more inputs are 0. அப்போ நம்மளோட அவுட்புட் வந்து லோவாக இருக்குதான். எப்போ அப்படின்னா 1 இல்லைனா மோர் இன்புட்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது. ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு இன்புட் 0வாக இருந்தாலும் எனக்கு ஆன்சர் வந்து 0 கிடைக்குதான். மோர் இன்புட் 0வாக இருந்தாலும் ஆன்சர் 0 கிடைக்குதான். அப்போது இதை வந்து பயன்படும் போது என்ன சொல்கிறாங்க, எப்போ எல்லா இன்புட்ஸுமே ஹையாக இருக்கோ அப்போ மட்டும்தான் எனக்கு ஆன்சர் ஹை வரும், மற்ற எல்லா கண்டிஷன்லேயுமே ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும், லோ தான் வரும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது தான் நடக்கும். மல்டிப்ளிகேஷனில் எப்போ எல்லாமே ஹையாக இருக்கும் அப்போ தான் வந்து ஆன்சர் ஹை இருக்கும். ஒரு இடத்துல 0 வந்தாலும் நம்மளோட ஆன்சர் 0 தான். நம்மளோட கேட்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற கேட் ஆர் கேட்.
சாரி அண்ட் கேட், ஆர் கேட் தான் நம்ம சொல்லிட்டுமே ப்ளஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோன்னு. அண்ட் கேட் தான் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இதோட ட்ரூத் டேபிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 0011 0101 நம்மளோட இன்புட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0, இதுவும் 0, இதுவும் 0. ஸோ எப்போ ரெண்டுமே ஒன்னாக இருக்கும் அப்போ தான் நம்மளோட ஆன்சர் 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து அண்ட் கேட். ஆர் கேட் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், அண்ட் கேட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட், the logic gate that will have high or 1. Okay, its output when any one of the input is high. இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படின்னா அவுட்புட் எப்படி சொல்கிறது, நம்மளோட ரிசல்ட் வந்து ஹையாக இருக்குதான் எப்போ அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஹை. எப்போ ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் நம்மளோட ஆன்சர் வந்து ஹை. அது எந்த கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம். இது அண்ட் ஆப்ரேஷன் அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். ஓகே, ஸோ அப்போ அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஆர் கேட். நம்மளோட ஆன்சர் வந்து ஆர். பாருங்கள், அதே மாதிரி இன்புட் கொடுத்துருக்குறேன். 0 பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். ஸோ ரெண்டு இன்புட்மே லோவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் லோ. எனி ஒன் ஆஃப் த இன்புட் வந்து லோவாக இருந்தாலும் சரி தான், எனி ஒன் ஆஃப் த இன்புட் வந்து ஹையாக இருந்தாலும் சரி தான், நம்மளோட ஆன்சர் ஹை. ஓகே, நெக்ஸ்ட், த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் XOR logic gate can be constructed from dash logic gates. XOR கேட் இருக்கு இல்லையா, அது வந்து எந்தெந்த கேட்லாம் கம்பைன் பண்ணி வருதுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து யூனிவர்சல் கேட் என்ன சொன்னோம், அண்டையும் ஆரையும் கம்பைன் பண்ணோம். இல்லைனா அண்டையும் நாட்டையும் கம்பைன் பண்ணோம். அப்படி இல்லைனா ஆரையும் நாட்டையும் கம்பைன் பண்ணி யூனிவர்சல் கேட் கொடுத்துட்டோம். எக்ஸ்ஆர் கேட் வந்து எதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ஆர் கேட்டோட டயக்ராம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபார்முலா என்னது அப்படின்னா ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணால் தான் நமக்கு என்னென்ன கேட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை பார்த்தாலே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏ டாட் பி பார். ஸோ டாட் அப்படின்னா நமக்கு அண்டு கேட் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. பி பார் கொடுக்குறாங்க. ஸோ பார் அப்படின்னாலே நாட் கேட் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் செகண்ட் கேட். அப்போ அண்டு கேட் நாட் கேட்டு. ஏ பி பாரையும் ஏ பார் பியையும் கம்பைன் பண்ணுறது வந்து ஆர் கேட்டில் ப்ளஸில். ஸோ ஆர் கேட். அப்போது நம்ம 3 கேட் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட். இது 3 கேட்டையுமே கம்பைன் பண்ணால் தான் நமக்கு எக்ஸ்ஆர் கேட் வந்து கிடைக்குது. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 3, அண்ட் கேட், ஆர் கேட் அண்ட் நாட் கேட். நெக்ஸ்ட், dash truth table entries are necessary for the 4 input circuits. எந்த கேட் ஆகட்டும் நீங்கள் 4 இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இருக்கு இல்லையா, இப்போ இதில் எத்தனை இன்புட் கொடுத்துருக்கோம், 0 A B அப்படின்னு 2 இன்புட் கொடுத்துருக்கேன். பட் என்ட்ரிஸ் எத்தனை கிடைக்கும், 1 2 3 4 என்ட்ரிஸ். அப்போது 2 இன்புட் கொடுத்தா எனக்கு 4 என்ட்ரிஸ் கிடைக்கிது. இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் 4 இன்புட் கொடுத்தா எத்தனை என்ட்ரிஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே நான் அண்டு கேட்டை வச்சு கொடுத்துருக்கேன். அண்டு கேட், ஆர் கேட், நாட்டு, நேண்டு எதாக இருக்கட்டும் சேம் இதே மாதிரி தான் நம்ம இன்புட் கொடுப்போம். அவுட்புட் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போது இது 2 இன்புட் கொடுக்கும்போது நமக்கு 4 என்ட்ரிஸ் வரும், 4 என்ட்ரிஸ். இதே நம்ம 3 இன்புட்ஸ் ஏபிசின்னு கொடுத்தோம் அப்படின்னா 8 என்ட்ரிஸ் வரும். அப்படி 4 நம்ம டபுள் பண்ணணும். ஓகே, மொத்தம் 8 என்ட்ரிஸ் வரும். இதே எனக்கு 4 இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா 8 அப்படி நம்ம டபுள் பண்ணணும். ஸோ 16 இன்புட் வரும். இப்போ 5 கொடுத்தீங்க அப்படின்னா 16 நீங்கள் டபுள் பண்ணணும், 32 என்ட்ரிஸ் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 4 இன்புட் சர்க்கியூட்ஸ். இதோட ஆன்சர் வந்து 16, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
A NAND gate has dash inputs and dash outputs. ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன் வச்சு தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். NAND கேட்டோட ட்ரூத் டேபிள் வந்து நான் என்ன சொன்னேன், AND கேட்டை இன்வெர்ட்டர் எடுக்கிறது. AND கேட்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனில் 1 இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ஹை கிடைக்கும். ஸோ அப்படியே அதை இன்வெர்ட்டர் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் எப்படி கிடைக்கும், 1 1 1, லாஸ்ட்டுக்கு மட்டும் 0, ஹையாக இருக்கும்போது 0. ஸோ லோ இன்புட்ஸ் லோ அவுட்புட்ஸ். ஸோ 0 0 இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கட். இதை வச்சு நான் சொல்கிறேனே, இங்கே பாருங்கள், இது நாட் கேட், இது AND கேட், ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்னோடய ரிசல்ட் 1 1 1 0. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 லோ இருக்கும்போது ஆன்சர் லோவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், லோ இன்புட்ஸ் லோ அவுட்புட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபால்ஸ். ஹை இன்புட்ஸ் ஹை அவுட்புட்ஸ். ஹை இன்புட்ஸ் இருக்கும்போது எனக்கு ஹை அவுட்புட்ஸ் கிடைக்குதா, இதுவும் ஃபால்ஸ். லோ இன்புட்ஸ் ஹை அவுட்புட்ஸ். லோ இன்புட்ஸ், 2 இன்புட்ஸுமே லோவாக இருக்கும்போது எனக்கு ஹை அவுட்புட்ஸ் கிடைக்குதா, எஸ். அப்போ இதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஆப்ஷன் 3, லோ இன்புட்ஸ் ஹை அவுட்புட்ஸ். நெக்ஸ்ட், the basic logic gates whose output is the complement of the input. இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். நாட் கேட் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு என்னென்ன வேர்டெலாம் ஞாபகம் வரணும்னா, காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற வேர்டு, அடுத்து இன்வெர்ட்டர், அப்புறம் பார் சைன் கொடுக்குறது, அதுக்கப்புறம் 1னா 0 0னா 1. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டோன்னா நாட் கேட்டை வச்சு நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு ஒரு அவுட்புட் வருதுன்னா அது என்ன கேட் யூஸ் பண்ணுவோம், நாட் கேட். அது வந்து இன்வெர்ட்டர் கேட், இன்னொரு நேம். ஓகே, நெக்ஸ்ட், டேஷ் இன்புட் வேல்யூஸ் will cause an AND logic gate to produce a high output. அதாவது AND கேட்டில் எப்போ ஹை அவுட்புட் வரும். AND கேட்னா என்னது, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்போது நமக்கு அதாவது நம்ம கொடுக்குற எல்லா இன்புட்ஸுமே ஹையாக இருக்கணும். அப்போ தான் ஆன்சர் எனக்கு ஹை கிடைக்கும். பாருங்கள், அட்லீஸ்ட் 1 இன்புட் ஹை, இது ஃபால்ஸ். அட்லீஸ்ட் 1 இன்புட் லோ, ஃபால்ஸ். ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை, இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எல்லா இன்புட்ஸுமே எப்போ ஹையாக இருக்கோ அப்போ தான் எனக்கு ஆன்சர் ஹை கிடைக்கும். அதுதான் AND கேட்டில். ஆப்ஷன் 3. ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பைனரி நம்பர். இது வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கீழே உள்ளதில் எது பைனரி நம்பர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. பைனரி நம்பர் சிஸ்டம்னாலே 0 1 2 கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் பைனரி நம்பர் சிஸ்டம். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பைனரி நம்பர் இல்லாதது எது. அப்போ 0 1 இல்லாமல் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதுதான் பைனரி நம்பர் சிஸ்டம். நம்ம நம்பர் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளோட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நம்பர் சிஸ்டத்தை தான் ஃபுல்லாக பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுலேயும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்பர் சிஸ்டத்தை வச்சு. அந்த ஃபஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம நம்பர் சிஸ்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னாலே 0 and 1 காம்பினேஷனில் இருக்கணும். இது ஃபுல்லாகவே 1ல் இருக்குது. ஸோ இது பைனரி நம்பர் தான். 0 1 1 0 1 இதுவும் பைனரி நம்பர் தான். இது பாருங்கள் 1 1 இ அப்படின்றது பைனரி நம்பர் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the correct representation of binary number. பைனரி நம்பர்னால் 0 and 1, பட் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைனரி நம்பரோட பேஸ் வந்து 2. ஓகே, பேஸ் வேல்யூ வந்து 2. அப்போது பைனரி நம்பரோட பேஸில் வந்து நமக்கு 2 அப்படின்னு எப்போ கொடுக்குறோமோ அதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். ஸோ 0 and 1 காம்பினேஷனாக இருக்கணும், அதோட பேஸில் 2 இருக்கணும். இப்போ இது பாருங்கள் 1 2 4 பேஸ் 3. இதில் 0 and 1 இல்லாமல் 2 4லாம் இருக்குது. ஸோ இது வந்து ராங். 1 1 1 0 இது வந்து பைனரி நம்பர் தான், பட் பைனரி நம்பரோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது பேஸில் 2 வரணும். ஸோ இதுவும் ராங்.
110 இது பைனரி நம்பர் தான், பட் பவர் 2 கிடையாது, பேஸில் தான் 2 இருக்கணும். லாஸ்ட்டு பாருங்கள் 001 பேஸ் 2. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பைனரி நம்பரோட ரெப்ரசன்டேஷன். ஆன்சர் டி. ஓகே, பைனரி நம்பர்ஸ் ஷுட் compare only 2 digits, 0s and 1s, and base value is 2. ஓகே, ஸோ நம்ம லாஜிக் கேட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் ஒரு 18 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஜஸ்ட்டு நம்ம ரிவைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி லாஸ்ட்டு ஒரு 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்தை வச்சு கொடுத்துருக்குறேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.